கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மே மாதம் 5ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமா உங்களை நேரடியாக உங்க வீடுகளில் பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஆண்டவருடைய கிருபையினால நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல காரியங்களும் சுப காரியங்களும் உங்கள் குடும்பங்களிலே நிறைவேறுவதாக நான் ஆசீர்வதிக்கிறேன். பிள்ளைகளுக்கு கல்லூரிகளுக்கான வாய்ப்பை தேடிட்டு இருக்கிறீங்க. கர்த்தருடைய கிருபையினால அவைகள் எல்லாம் கைகூடி வருவதாக நான் ஆசீர்வதிக்கிறேன். சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை? ஆதியாகமம் 16:13 சொல்லுகிறது, நீர் என்னை காண்கிற தேவன். திக்கற்ற நிலைமையில வனாந்தரத்துல அலைந்து கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ, எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலைமையில, எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில, கைவிடப்பட்ட ஒரு ஸ்திரீயாக, ஒரு அடிமை பெண்ணாக வனாந்தரத்துல சுத்திட்டு இருந்த அந்த மகளை ஆண்டவர் சந்தித்தார். அவளை சந்தித்து அவளுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து, இப்படி வனாந்தரத்தில் நீ சுத்திட்டு இருக்காத, மறுபடியும் நீ ஆபிரகாமுடைய வீட்டில் போ, நான் சொல்றது வரைக்கும் அங்கே இரு என்று அவளை ஆறுதல் படுத்தி வனாந்தரத்தில் இருந்தவளை மறுபடியும் செழிப்பான வீட்டிற்கு அனுப்பின ஆண்டவர் இன்றைக்கும் ஆகாரை போல வனாந்தர வாழ்க்கை வாழுகிற, வனாந்தரத்தில் சுற்றி கொண்டிருக்கிற உங்களை அங்கிருந்து திருப்பி ஒரு செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து நிறுத்த ஆண்டவர் இந்த மங்கள வார்த்தை மூலமாக உங்களை சந்திக்கிறார். அப்பதான் அந்த வனாந்தரத்தில் அவளை தேடி யாருமே வரல. அந்த நேரத்தில் ஆண்டவர் அவளை தேடி வந்து, ஆகாரே உனக்கு என்ன ஆச்சு, ஏன் அழுதுட்டு இருக்கிற என்று அவளை விசாரித்து, அவளுடைய பிரச்சனையை குறித்து ஆண்டவர் விசாரித்து அவளுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களை விசாரித்து உங்களுக்கும் ஒரு வழியை ஆண்டவர் திறந்து தருகிறார். அவளை ஆண்டவர் பார்த்த இடம், கண்டு கொண்ட இடம் உபத்திரவத்தின் உச்சகட்டமான வனாந்தரமான இடம். அப்பதான் அவ சொல்றா, என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லி அந்த தேவனுக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். அப்படின்னா யாருமே என்னை கண்டுக்காத நேரத்தில் நீங்க என்னை கண்டுகிட்டீங்க, அதனால உங்களுக்கு நான் ஒரு பேரை கொடுக்க விரும்புகிற ஆண்டவரே, நீர் என்னை காண்கிற தேவன். உபத்திரவ காலத்திலே, கஷ்ட காலத்திலே, வியாதியின் காலத்திலே ஓடிக்கொண்டிருக்கிற, நடந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையை இன்றைக்கு நீ இருக்கிற இடத்திலே கர்த்தர் உன்னை சந்திக்கிறார். நீ வனாந்தரத்தில் இருந்தாலும் சரி, இல்லைன்னா குகை வீட்டில் இருந்தாலும் சரி, வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி, நீ தெருவில் படுத்து கிடந்தாலும் சரி, அவர் இன்னைக்கு காண்கிறார். இன்னிலிருந்து ஒரு புதிய வழியை ஆண்டவர் உனக்கு உருவாக்கி உன் பெயரை பெருமைப்படுத்துவார். ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் கலாராணி ஃப்ரம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். என்னுடைய மருமகனின் வேலை ஸ்தலத்தில் சம்பள உயர்வு கிடைக்காமல் பல வருஷங்களாக வேலை செய்து வந்தார். அவருக்கு சம்பள உயர்வு கிடைக்க ஜெபிக்கும்படி சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுக்கு கடிதம் வழியாக ஜெப விண்ணப்பத்தை அனுப்பியிருந்தேன். சகோதரர் அவர்கள் ஜெபித்து, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கும் பண்ணுகிறார் என்கிற மங்கள வார்த்தையை எழுதி அனுப்பியிருந்தார். சகோதரர் அனுப்பியிருந்த கடிதம் கிடைத்த பிறகு என்னுடைய மருமகனுக்கு அவர் பணிபுரிந்த மியாட் மருத்துவமனையில் த பெஸ்ட் எம்ப்ளாயி ஆஃப் த இயர் அவார்டு கொடுத்தார்கள். இந்த விருது 3 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வழங்கப்படுகிறது. மேலும் அவர் வாங்கி கொண்டிருந்த சம்பளத்தை விட 50% சம்பளத்தை உயர்த்தி கொடுக்கும்படி கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். உங்களுக்கும் அப்படியே செய்வார். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. கலாராணியுடைய மருமகனுக்கு நினைச்சதை விட, எதிர்பார்த்ததை விட நல்ல அவார்டு மட்டும் இல்லை, 50% சேலரி ஹைக் உயர்வை கொடுத்து அவரை கனப்படுத்தின தேவனே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் இவர்கள் வேலை செய்கிற இடத்திலே இவர்களை காண்பீராக, இவர்கள் படுத்திருக்கிற இடத்திலே இவர்களை பார்ப்பீராக, இவர்கள் கஷ்டப்படுகிற வனாந்தரத்தை கர்த்தர் இன்றைக்கு காண்பீராக. நீர் என்னை காண்கிற தேவன் என்று அன்றைக்கு ஆகார் சொன்னது போல இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரும் அவர் என் கஷ்டத்தை பார்க்கிறார், என் கண்ணீரை பார்க்கிறார், என் வேதனையை பார்க்கிறார், என் நிந்தையை பார்க்கிறார் என்று சொல்லி ஆண்டவருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் பெயர் சொட்டத்துடைய விதத்தில் கர்த்தர் இவர்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து இவர்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய அற்புத கரம் இவர்களை தொடுவதாக, உம்முடைய சுகமளிக்கிற கரம் இவர்களை தொடுவதாக, இவர்களை தூக்கி விடுகிற கரம் இவர்களை தூக்கி விடுவதாக. ஆண்டவரே, வனாந்தர வாழ்க்கை வாழுகிற ஒவ்வொருவருக்கும், வறட்சியிலும் பஞ்சத்திலும் வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் மறுபடியும் செழிப்பான ஒரு வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்து இவருடைய எதிர்காலத்தை கர்த்தர் ஸ்திரப்படுத்தும், உறுதிப்படுத்தி தருவீராக.
இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாரும். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன் இருக்கிறது என்கிற மங்கள வார்த்தை இந்த நிமிஷத்திலிருந்து பிள்ளைகளுக்கு பலிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மாதம் நாம் மும்பை தேவனின் அன்பு ஜெபகோபுரத்தில் ஒரு குடும்ப ஆசீர்வாத கூட்டம் நடத்திட்டு வர்றோம். இந்த மாதத்திற்கான கூட்டம் நாளைக்கு காலையில் 9:30 மணிக்கு மும்பையில் உள்ள பாண்டு பகுதியில் உள்ள தேவனின் அன்பு ஜெபகோபுரத்தில் நடக்க போகுது. ஸோ இன்னிலிருந்தே நீங்கள் ஆயத்தமாகுங்க. அந்த பகுதியில் இருக்கிற பிள்ளைங்க நாளை தினத்தில் அதில் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.